Hello guys, welcome to today's Tamil YouTube. வீடியோ நம்ம எதிர்த்து பார்த்தா பேர பத்திரிக்கை பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இப்போதான் ஆரம்பிச்ச உடனே 26 நேரத்தில் ஒரு எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது யார் எவிக்டாக இருக்கா, எந்த காரணத்தில் எவிக்டாக இருக்கின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனே ஒரு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் 8 வந்து மொத்தமாக ஒரு விஜய் டிவி ப்ராடக்டாக தான் உள்ள இறக்கியிருக்காங்க. வருஷம் ஒரு 10 பேர் விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்கும். மீதி 5 பேர் வந்து ஒரு 8 பேர் வந்து நார்மல் பீப்புளாக இருப்பான். இப்போ வந்து எண்ணி பார்த்தா பூரா பேருமே விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இருக்குது. என்னடா நடக்குது இப்படி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் வரத்துக்கு யோசிப்பாங்க, பிக் பாஸ் ப்ராடக்டாக இருந்தால் அவங்களே பிடிச்சி உள்ளே போட்டலாம், இதுக்கு நம்ம வெளியே தூக்கிட்டு இவங்களுக்கே சம்பளம் கொடுத்து உள்ள வச்சிடலான்ட்டு அவங்களோட ஐடியா. ஓகே, என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ப்ராடக்டாக இருந்தாலுமே அவங்களும் ஃப்யூச்சராக வளரணும்னு ஆசைப்பட்டு வரவங்க தான். ஓகே, இப்போ அந்த பிக் பாஸ் ப்ராடக்ட்லேயே வந்து எல்லாருமே வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஒரு ஜாலி கேரக்டராக ஒரு ஃபன் பண்ணுற மாதிரியாக தான் இருக்குன்ற மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன் தொடக்கமும் நல்லா தான் அமைஞ்சிருக்கு. தொடக்க எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு அன்ஃபேர் எஃபெக்ட்ஸ்னால் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்டா அவங்க டிஆர்பிக்காக உங்களோட ஒரு ஐப்புக்காக இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு பல பேர் மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கொந்தளிக்கணும் விருப்பப்பட்டு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்படி நாளே எவிக்டானா ஒரு டிஆர்பி இருக்கிறோம், மக்கள் மத்தியில் எப்படி அன்ஃபேர்னு வரும் தான் எல்லாரும் யோசிப்பாங்க. நாளே எவிக்ட் சூப்பராக அப்படின்னு யோசிப்பாங்கன்னு அப்படி சொல்கிற விஜய் டிவி அப்படி நினச்சிருக்காது. அவங்களுக்கே தெரியும், நாளே ஒருத்தவங்க எவிக்ட் பண்ணால் இது அன்ஃபேர் லிஸ்ட்டில் போட்டு அடிப்பாங்க நம்மளை. இதுவே கொஞ்சம் டிஆர்பி இதை பற்றி எடுத்த ஒரு வாரத்திலே நம்ம பிடிச்சிடலாம், மார்க்கெட்டை பிடிச்சிடலாம் டிஆர்பியை அப்படின்னு விஜய் டிவியோட மாஸ்டர் கிளாஸான ஐடியா இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நாளே வந்து 24 hours எவிக்ஷன் நடந்திருக்கு. இந்த எவிக்ஷன் வந்து அன்ஃபேராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து எப்படி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நாள் எந்த ஒரு புரிதலும் இல்லை, அவங்களுக்குள்ளேயே இதான் ஜஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க. அதுக்குள்ளேயே அவங்க ஜஸ்ட்டு சொல்லணுமேனு சொல்லி எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இல்லை, அவங்களே கலந்து யோசித்து அவங்களுக்குள்ளே விளையாண்டு பார்த்துட்டு 1 வாரம் 2 வாரம் கழித்து அவங்க நாமினேட் பண்ணால் கூட ஓகே, கேம் பிளான் பார்த்து இவங்க இப்படி விளாட்றாங்கன்னு யோசிக்கலாம். ஒரு நாள் அவங்க என்ன பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஒரு நாள் இப்படி எவிக்ட் பண்ணாலும் ஒரு தெரியல. ஜஸ்ட் வந்து ஒரு பரபரப்பை உண்டு பண்ணணும், டிஆர்பியை எதிர்த்தணும், டிஆர்பி அதிகப்படுத்தணும். ஒரு சலசலப்பு தமிழ்நாடு முழுவதும் பிக் பாஸ் ஒரே நாள் எவிக்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னு மக்களை பார்க்க வைக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் பண்ணப்பட்ட ஒரு எவிக்ஷன் தான். அவங்க விஜய் டிவி எதிர்பார்த்த மாதிரியே மக்கள் மத்தியில் இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனாக கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் விஜய் டிவி எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, அந்த எவிக்டானவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஜா படத்தில் வந்து பொண்ணாக நடிச்சிருக்க அந்த சாச்சனான்றவங்க தான் வந்து எவிக்டாக இருக்காங்க. எப்படி எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னா, எல்லோரும் கலந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதிக ஓட்டு வாங்கி சாச்சன் அவங்க வந்து எவிக்டாகி வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அந்த விஜய் சேதுபதி கொடுத்தாரு அந்த டிராஃபிக் அதை உடச்சிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் அவங்க நிறைய கனவுகளோடு வந்தாங்க. அவங்களோட ஓப்பனிங் ஸ்பீச்செல்லாம் பார்க்கும்போது ஓகே, உங்களுக்கு ஓட்டு போடலாம், நல்லா வருவாங்க போல அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் அன்ஃபேராக வந்து ஒரு நாளே வந்து எவிக்டாகி வெளியே போகிற நிலமை வந்துருச்சு. அப்புறம் வந்து எனக்கும் தோணுச்சு, மகாராஜா 100th டே செலிப்ரேஷனில் வந்து இவங்க வந்திருந்தாங்க. என்னடா வந்து பிக் பாஸ்குள்ளே போயிட்டாங்க, இப்படி வந்துருந்தாங்க ஒரு யோசனை இருந்துச்சு. அப்போ தான் தெரியுது இவங்க வந்து 24 hours எவிக்ட் ஆகி அடுத்த உடனே வந்து மகாராஜா 100th டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஒரு எவிக்ஷன் போனாலும் மகாராஜா 100வது நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு வைல்ட் என்ட்ரியாக அவங்க உள்ளே அனுப்புவாங்க. நம்புகிறேன் அவங்களும் நிறையா கனவுகளோட நிறையா விஷயங்களோட உள்ளே போயிருப்பாங்க. பட் அன்ஃபேராக வந்து ஒரே நாளில் எலிவேட் ஆகிட்டது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ரொம்ப சலசலப்பை ஏற்படுத்திருக்கும். அவங்களுக்கே எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு கம்பேக்காக வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த வாரம் பார்ப்போம் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த வாரம் திருப்பி அவங்க உள்ளே வருவாங்களான்றதை பற்றிலாம் பார்க்கலாம். மேபி வந்து சீக்ரெட் ரூமில் போட்டிருந்துருக்கலாம். பட் அதுவும் இல்லை, சீக்ரெட் ரூம்ன்றதே மறந்துட்டாங்க பிக் பாஸ். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 சீசனாக இல்லை ஒரு சீசனே இருந்துச்சு எனக்கு, சீசன் 2ல் மட்டும் சேரனை வந்து உள்ளே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து சீக்ரெட் ரூமும் கிடையாது. இப்போ வந்து ஒரு அன்ஃபேராக வந்து எவிக்டாக இருக்குது. இது வந்து பிக் பாஸ் டிஆர்பிக்காக அந்த சலசலப்புக்கு சாச்சனாவை வந்து மாட்டிக்கிட்டாங்க. சாச்சனாவை இப்போ வந்து அவங்க எலிமினேட் ஆகி போகும்போது எல்லோரும் சாரி இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் எவிக்ட் பண்ணும்போதே வந்து அவங்க பண்ணாமல் இருந்திருக்கணும். அவங்க பேரெல்லாம் சொன்னீங்கல்ல, அப்போ இப்போ நான் சாரி வேண்டி கிடக்குன்றது எனக்கு தெரியல. ஓகே, ஃபைனலாக வந்து சாச்சனாவை வந்து பிக் பாஸ் கிட்ட விட்டு வெளியேறிட்டாங்க. 24 hours அவங்க என்ட்ரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி அவரும் அவங்களும் அந்த ஸ்பீச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 24 hours எவிக்ஷன் ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்துட்டாங்க பிக் பாஸில். ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், மக்கள் மத்தியில் எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டாங்க. அது வந்து பேக் ஃபயராக கூட அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படி 24 hours யாரை வெயிட் பண்ணாலுமே மக்கள் வந்து எரிச்சல் தான் ஏற்படுத்தும். ஆனால் வந்து அந்த ஒரு வாரம் வந்து பீக்க போகும், அது வந்து பிக் பாஸ் ஆரம்பித்த உடனே அந்த பீக் கொண்டு போயிடும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து விஜய் டிவி ஒரு மூவ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொடக்ஷன் மூவ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம்.
ஓகே கைஸ், நீ என்ன நினைக்கிறீங்க? சாச்சனா அவங்களோட எவிக்ஷன் வந்து ஃபேரா அன்ஃபேரான்றதை மறக்காம நம்ம சொல்லுங்க.